உங்கள் குழந்தையும் மரவள்ளிக்கிழங்குலாம் சாப்பிட மாட்டாங்க. பட் அஸ் அ பேரண்ட்டாக இதெல்லாம் சாப்பிட வைக்கணும், இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட்லாம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்குல ஸ்வீட் பணியாரம் செஞ்சு கொடுங்க. மரவள்ளிக்கிழங்கு சேர்த்துருக்க விஷயமே தெரியாமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. இதுக்கு ஒரு மரவள்ளிக்கிழங்கை நல்லா கழுவிட்டு தோல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி 1 கப் அளவுக்கு மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கேன். அதிலே 1 கப் ரவா, 1 கப் பொடிச்ச வெல்லம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க, லைட்டாக தண்ணி ஊற்றி. இப்போ இதை பவுலில் மாற்றிட்டு ஒரு 1/4 கப் மட்டும் மிக்சர் ஜார் கழுவுன தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. இதை ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பணியார சட்டியை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம பண்ண பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி நல்லா 2 பக்கமும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு ஸ்வீட் பணியாரம் ரெடி. இது ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கெலாம் ஒரு சூப்பரான ரெசிபி. உங்கள் குழந்தைங்க இதில் மரவள்ளிக்கிழங்குலாம் சேர்த்துருக்குனே தெரியாமல் எம்மியாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு அப்படி இருக்கும்.